அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட சந்திர கிரகணம் வர இருக்குங்க. வரக்கூடிய இந்த மார்ச் 3ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் நடக்குது. இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜோதிட நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மிக பெரும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சூரிய கிரகணம் நடந்து முடிந்தது. பிப்ரவரி 17ஆம் தேதி. அதுக்குள்ளேயே 15 நாட்கள் இடைவெளியில் சந்திர கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இது நம்மளுடைய இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகமாக இருந்தது. ஆனால் இந்த கிரகணம் அப்படின்னு சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பகுதி கிரகணமாக தெரியும் அப்படின்னும் இதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? ரொம்பவே ஒரு தோஷம் இருக்கும், அதை நம்ம சரி செஞ்சால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரக மாற்றங்களோ ஒரு கெட்டதோ தோஷமோ இருக்கும்போது தாங்க நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு கெடுதலை கொடுக்கலாம். இதெல்லாம் இருந்து மாறணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி நிகழுது அப்படின்னு பார்த்தோம். இந்த சந்திர கிரகணம் ஒரு மார்ச் 3ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடையும். இதனுடைய விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதனுடைய சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த கிரகணம் கடைசி முடியக்கூடிய நேரத்தில் ஒரு உச்சநிலையான 20 நிமிடங்கள் மட்டுமே ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இரத்த சிவப்பு பிளட் மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கும். மேலும் இது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகளிலையும் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவை தவிர இந்த சந்திர கிரகணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய உணர்ச்சிகள் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். எனவே அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களுடனும் நெட்வொர்க்கிங் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், நின்று நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் தொழில் மற்றும் நற்பெயரில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்தவர்களோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பொறுமையை கடைபிடிக்கணும். உங்கள் வீட்டிலேயே பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையை கடைபிடித்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சிறப்பாக முடியும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் குழப்பம் ஏற்படலாம். குழப்பங்கள் ஏற்படும் போது அதை நீங்கள் கவனமாக கையாளணும். அதே போல் நீங்கள் ஆன்மீக சிந்தனையை மாற்றக்கூடும். ஆன்மீக சிந்தனையிலிருந்து கொஞ்சம் வெளிவரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் நிதி விஷயங்கள் மற்றும் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். உறவுகளில் ரொம்பவே தெளிவு அவசியம் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது.
கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது தெளிவை அதிகமாக ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். ஈகோவை தவிர்க்கிறது நல்லது. நல்ல தகவல் தொடர்புகளை பேணுவது சிறப்பு. சாதாரணமாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஈகோ காரணமாக குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ பிரச்சனைகளில் ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க. அதை தவிர்த்து திருமண உறவுகளில் நீங்கள் சுமூகமாக கொண்டு போகிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு நல்லது. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் உங்களுடைய உடல் நலம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. வேலை அழுத்தம் அதிகரிக்கலாம். எனவே சமநிலையை பேணுவது ரொம்ப சிறப்பு. அதனால் வேலை அழுத்தத்தால் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் காதல் உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். படைப்பு வேலையில் இருந்தால் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? குடும்ப விஷயங்களில் நீங்கள் திடீர் முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு சாத்தியமானதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் தாயிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே நன்மையான பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடலாம் என்பதால் தகவல் தொடர்புகளில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு சிறிய பயணம் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? நிதி ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அதே போல் செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் தன்னம்பிக்கை குறையக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் ஆளுமை மற்றும் சிந்தனையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கவிழ்த்தன்னு முடிவு எடுக்கிறது இப்போ உங்களுக்கு சிறந்தது கிடையாது. 1க்கு 2 முறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மனப்பதட்டம் அல்லது பழைய பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படின்னும் தியானம் செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் மேற்கொள்வது கூட நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பல நன்மைகள் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் உறவு கணிசமாக மேம்படும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மேலும் நீங்கள் குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கல்வித்துறையில் மாணவர்கள் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் மற்றும் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வணிகர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஆர்வத்தையும் திறமையும் வெளிப்படுத்தி நீங்கள் உயர் பதவிகளை அடைய வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய நீண்டகால திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மேலும் அவர்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு நல்லிணக்கம் நிலவக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் பல்வேறு மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.